கடமை கடமை அப்படின்லாம் சொல்லி அதை திசை திருப்புகிறார்களாய். கடமையாக சுமத்த முடியாது. கடமையின் மறுபக்கம் கொத்தடிமைத்தனா. நீ கடமைக்காக ஓட்டு போடு அப்படின்னா நீ கொத்தடிமை ஆயிருவ. இது உரிமை. இது உரிமையின் போது நான் என்னுடைய உரிமையை துய்த்துக் கொள்கிற விஷயம். நான் என் உரிமையை துய்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு சரியான விவரங்கள் வேணும். எனக்கு சில எம்பவர்மெண்ட் வரணும். இந்த எம்பவர்மெண்ட் என்பதும் விவரங்கள் என்பதும் இந்த தமிழ்நாட்டில் அடிமட்டங்களுக்கு போவது இல்லை இல்லை இல்லை. உங்க மீடியா உட்பட வாக்களிப்பது கடமைன்னு சொல்லக்கூடாது, உரிமைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம். நீங்க இது இவங்க இப்ப கேரளாவை பத்தி அவர் சொன்னது அதைத்தான் நான் வேற வார்த்தைகள்ல சொன்னேன். சமூக பொருளாதார கலாச்சார விழுமியங்கள் ஒரு அங்க ஒரு நீங்க பார்ட்டி ஓரியன்டேஷன்ங்கரை தாண்டி லீடர் ஓரியன்டேஷனாவும் இருக்கு. அதுதான் அந்த 3 பிராட் கேட்டகரிக்குள்ள நான் சொன்னது. சோஷியோ பொலிட்டிக்கோ எக்கனாமிக்னு சொல்றது அதுக்குள்ளே அது வந்துருது. அவர் சொன்ன அந்த பாயிண்ட் கரெக்ட். உங்களுக்கு அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து லெவல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரென்தனா இருக்கிறது. இங்க 2 கட்சிகளுமே உட்கட்சி ஜனநாயகத்தை அனுமதிக்கிறது கிடையாது. போத் ஜெயலலிதா அண்ட் கருணாநிதி 2 பேருமே. பஞ்சாயத்துங்களுக்கு இங்க எந்த அதிகாரமும் கிடையாது. மத்தியிலிருந்து மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் மாநிலங்களுக்கு உள்ள கீழ்மட்டம் வரைக்கும் அதிகாரத்தை கொண்டு போறாங்களான்னா அது கொண்டு போறது கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நடிகர் விஜய் வாக்களித்துக் கொண்டிருக்கார். நேரடி காட்சியில பார்க்கலாம். நடிகர் விஜய் வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கிறார்.